Hi friends, welcome to Joshima சமையல். சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மெத்தட்ல ஒரு முறை செய்து பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருந்தது. இது பொதுவா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுப்புல ஒரு கடாய் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வரமிளகாய், இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 2 தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். நான் ஒரு கோழியை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கிலோ கணக்கெல்லாம் தரமாட்டாங்க, கோழி கணக்கு தான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதிலேயே கொஞ்சம் இப்படி கிளறி விட தண்ணி இதிலேயே விடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருந்தோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருந்தது. மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். இடையிடையே ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னமும் நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றவே இல்லை. சிக்கன்ல இருந்தே தண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல்லாட்டம் முந்திரி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்ததை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா கமகமான வாசனையோடு இருக்குது. நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தான் இது செய்திருக்கேன். ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.